ஹாய் எவ்ரிவன், நான் டாக்டர் சசிதரன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெடிக்கல் கண்டிஷன் என்ன, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஸோ நம்ம வந்து வயசாகிறதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் கூட நம்ம சொல்லலாம் இந்த நோய். ஸோ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அதாவது எலும்பில் இன்ஃப்ளமேஷன் ஆர் வீக்கம்னு சொல்கிறது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லிட்டு நம்ம மெடிக்கலில் சொல்லுவோம். பட் அது உண்மையாலுமே இன்ஃப்ளமேஷன் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஜராக ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னால் இந்த எலும்போடைய வியர் அண்ட் டியர் சொல்லுவோம். வியர் அண்ட் டியர்னா நம்ம வயசாக நிறைய நடக்கிறோம், படிக்கட்டு ஏறுறோம், இறங்குறோம், வெயிட் தூக்குறோம். ஸோ இந்த எல்லாத்தோட கண்டிஷன்லையும் நம்மளுடைய மூட்டில் வந்து தேய்மானம் ஏற்படுறது. ஸோ அந்த தேய்மானம் ஏற்படுறதுனால அது உரசலை உண்டாக்கி வலியை உண்டாக்குறது. சார் எப்படி சார் உண்டாக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து உங்களுடைய மூட்டு ஜாயிண்ட்டு, அதாவது மூட்டு ஜாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ 2 எலும்பு இருக்கும். இது மேலே இருக்கிற எலும்பு, இது வந்து கீழே இருக்கிற மூட்டு எலும்பு, ஓகேங்களா? ஸோ இந்த நீ ஜாயிண்டில் இந்த ரெண்டு எலும்புங்களுக்கும் நடுவில் இருக்கிற இந்த வெள்ளை கலரில் இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம வந்து லிகமெண்ட் ஆர் கார்டிலேஜ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு எலும்பும் ஒன்று சேர்ந்து ஒரு ஆக்ஷனை உண்டாக்கக்குள்ள இந்த கார்டிலேஜ் வந்து அந்த 2 எலும்புகளுக்கு நடுவில் இருக்கிற உராய்வுகளை அமைதியாக்குறதும் ஒரு குஷன் மாதிரி, ஒரு ஸ்பஞ்சு மாதிரி, ஒரு குஷன் மாதிரி ஒரு எஃபெக்டை வந்து இந்த நடுவில் இருக்க கார்டிலேஜ் க்ரியேட் பண்ணும். பட் ஆனால் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸில் நம்ம வயசாகக்குள்ள எலும்புகளுடைய ஸ்ட்ரென்த்தும் தேய்மானமும் அதிகமாகக்குள்ள ஸ்ட்ரென்த் கம்மியாகும், தேய்மானங்கள் அதிகமாகும். அதுக்கப்புறம் நம்ம வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ஒபிசிட்டி, வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, இந்த ஜாயிண்ட் நார்மலாகவே அதிகமாக வெயிட் பியர் பண்ணுறதுனால இந்த கார்டிலேஜ், இந்த வெள்ளை கலரில் இருக்க இந்த கார்டிலேஜ் வந்து தன்னுடைய சைஸையும் செயலையும் இழக்க ஆரம்பிக்கும். ஸோ இது இழக்க ஆரம்பிக்கக்குள்ள நம்ம சொல்கிறது தான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஸோ இந்த கார்டிலேஜோட தேய்மானம் வந்து கம்மியாக 2 மூட்டு ஜாயிண்ட்டுகளுடைய உராய்வும் அதிகமாகிறது. ஸோ இது வயசாகனால வந்து இந்த உராய்வு, இது வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து எக்ஸாக்ட் ரீசன் ஃபார் ஏன் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வருதுன்னு சொல்லிட்டு. சரி சார், இது வந்துடுச்சு, ஸோ நாங்கள் எப்படி அது இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாம், எங்களுக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ மொதல் விஷயம் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரிஸ்க் ஃபேக்டரே வந்து உங்களுக்கு வயசாக எலும்பு ஏரியாவில் வந்து முக்கியமாக மேஜராக வந்து மூட்டு ஜாயிண்ட் தான் அஃபெக்ட் ஆகும். அதாவது கால் மூட்டு ஜாயிண்ட் அஃபெக்ட் ஆகும். அடிக்கடி உங்களுக்கு வந்து வீக்கம் உண்டாகும், ஓகேங்களா? ஸோ வீக்கம் வர்றது, படிக்கட்டு ஏறக்குள்ள வலி அதிகமாகிறது, இதெல்லாம் வந்து ஒரு சிம்டம். இது யாருக்கெல்லாம் ரொம்ப ஏர்லியாகவே, இப்போ என்ன கம்பேர் பண்ணக்குள்ள இன்னொருத்தவங்களுக்கு எப்போ சீக்கிரமாகவே வரும்னு கேட்டிங்கன்னா, ஸோ வயசு அதிகமாகக்குள்ள வெயிட் அதிகமாக இருக்காங்க, ஒபிசிட்டி சொல்லிவிட்டு அவங்க ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அதுக்கப்புறம் வந்து கனத்த வெயிட்டெலாம் தூக்குறவங்க, அதிகம் நடக்கிறவங்க, அதிகமாக படிக்கட்டு மேலே ஏறி இறங்குறவங்க, ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாக உள்ளவங்க, ரொம்ப அதிகமாக அந்த ஜாயிண்ட்டுக்கு மூவ்மெண்ட் அதிகமாக கொடுக்கக்குள்ள உராய்வும் அந்த வயசு, இது எல்லாமே வந்து ஒரு கம்பைன்டு ஒரு ஃபேக்டராக சேர்ந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் காஸ் பண்ணுது, ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி சார் ப்ரிவென்ட் பண்ணுறது? ஸோ ப்ரிவென்ட் பண்ணுறதுன்ற விஷயத்தில் மொதல் விஷயம் என்னென்னா, நம்ம வந்து வெயிட் குறிப்பிட்ட கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து ப்ரிவென்டபிள் பண்ண முடியும். அது வந்து வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நார்மலான இயல்பான நார்மல் எக்ஸசைஸு, மூட்டுக்கு அதிக ப்ரெஷர்ஸ் அந்த மாதிரி எதுவும் கொடுக்காமல் இருந்தால் அது ஒரு ப்ரிவென்ஷன். சார் இல்லை சார், எனக்கு வந்து அடிக்கடி வந்து மூட்டு இந்த நீ ஜாயிண்ட் வந்து ஸ்வெல்லிங் அப்படி குண்டாக வீங்கிடுது, அப்பப்போ மருந்து போடுறேன் சரியாகுது, மறுபடியும் மருந்து போடுற சரியாகுது, மறுபடியும் வருது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கக்குள்ள ஸோ இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து நம்ம வந்து 4 ஸ்டேஜஸாக பிரிப்போம். ஒன்று வந்து மைல்டு, தென் மாட்ரேட்டு, தென் சிவியர், வெரி சிவியர், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து மைல்டு கேட்டகரியில் தான் வருது. 90% மேலே வந்து வெறும் ஃபிசியோதெரப்பி, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸும், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு சின்ன மருந்து லைக் வலி மருந்து, பேரஸ்டமால், NSAID அந்த மாதிரி மருந்துகள் கொடுத்தாலே நம்ம வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். கூட ரிஸ்க் ஃபேக்டர் நான் சொன்ன மாதிரி இந்த வெயிட் கம்மி பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி நம்ம இதை வந்து ஒரு கண்ட்ரோலில் இந்த ஃபேஸை கொண்டுட்டு போகலாம். இன்னும் அதிகமாக டேமேஜ் அந்த மூட்டுக்கு ஆகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டாலே சுமூகமாக நீங்கள் வந்து க்ரோத் பண்ணலாம் இந்த மைல்ட் ஸ்டேஜ். பட் மாட்ரேட் ஸ்டேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து 2-3 ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அது வந்து உங்கள் ஆர்த்தோபெடிஷியன் சஜஸ்ட் பண்ணுவாங்க. மெஜாரிட்டி என்னென்னா, இந்த மூட்டு ஜாயிண்ட்டில் வந்து தேய்மானம் அதிகமாகிறதுனால ஆர்டிஃபிஷியலாக எக்ஸ்டர்னலாக PRPன்னு சொல்லிட்டு அது ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி அதில் இருக்கிற எனர்ஜி மூலிமா அந்த கார்டிலேஜை வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து அந்த டென்ஷனும் ப்ரெஷரும் உண்டாகாத அளவுக்கு வந்து நம்ம பார்த்துக்கலாம். அது ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று வந்து ஷார்ட் டேர்ம் ஸ்டீராய்ட் சொல்லிட்டு சில இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா, இந்த உராய்வு மூலிமா வர இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க, அந்த வீக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஷார்ட் கோர்ஸ் ஸ்டீராய்ட் சொல்லிட்டு இன்ட்ரா ஆர்டிகுலர் ஸ்டீராய்டு வந்து சில ஆர்த்தோபெடிஷியன்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப சிவியர் கேசஸில் வந்து உங்கள் ஜாயிண்ட் வந்து என்ன ஆகும்னா, டிஃபார்மிட்டி, இங்கே நான் காமிக்கிற மாதிரி உங்கள் ஜாயிண்ட் ரொம்ப அதிகமாக டிஃபார்மிட்டியும் வீக்கமும் அதிகமாக இருக்கும். ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப்பே உங்களால் வந்து எடுத்து வைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சிவியர் டிஃபார்மிட்டியான டிசீஸாக இருக்கக்குள்ள
உங்களுக்கு வந்து ரொம்ப குறைஞ்ச ஆப்ஷன்ஸே இருக்குது. எக்ஸாம்பிள் என்ன, டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். இது வந்து ஒரு மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் சொல்லலாம் நம்ம, இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ நிறையா பேருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதை நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஆர்த்ரோஸ்கோப்பிக்கு, அதுக்கப்புறம் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிவியர் டிஃபார்மிட்டி இருக்குது, இது வரைக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக எடுத்துக்கல, அந்த மாதிரி என்னக்குள்ளே நீங்கள் வந்து டிஃபார்மிட்டியோட சிவியர் டிசபிலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த டிகேஆர், டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி ப்ரொசீஜர்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தமாக வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் பின் பண்ணலாம். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் டாக்டர் சசிதரன்.